நான் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். வேதாகம புஸ்தகத்திலே ரூத் என்று சொல்லுகிற மிக சிறிய புஸ்தகம், ஆனால் மிக அழகான ஆழமான கருத்துடைய ஒரு புஸ்தகத்தை நாம் தொடர்ந்து சில நாட்களாக தியானிக்க போகிறோம். இந்த ரூத் புஸ்தகம் நியாயாதிபதிகளின் காலத்திலே நடந்ததாக கருதப்படுகிறது. இது ஒரு அருமையான இணைப்பு கதை என்று சொல்லலாம். தேவனுடைய வம்சம், இயேசு கிறிஸ்துவனுடைய வம்சத்திலே புறஜாதியாகிய ஒரு ஸ்திரீ, அவளுடைய பெயர் ரூத், அவள் வந்து சேருகிற அந்த கதையை தான் நாம் தியானிக்க போகிறோம். இந்த ரூத் புஸ்தகம் மிக சோகமாக ஆரம்பிக்கிற ஒரு புஸ்தகம். எல்லாரும் மரிச்சு போயிடுவாங்க, எல்லாரும் இறந்து போயிடுவாங்க, அவன் இறந்தான் 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 அப்படின்னு ஆரம்பிக்கும். ஆனா முடியும் போது அவள் பெற்றெடுத்தாள் என்று சொல்லி ஒரு குழந்தை பிறப்பதோடு கூட இந்த கதை முடிகிறது. அதாவது மரணத்தில் ஆரம்பிக்கிற ஒரு கதை ஜனனத்தில் முடிகிறது. தோல்வியில் ஆரம்பிக்கிற ஒரு கதை வெற்றியில் முடிகிறது. இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற நற்செய்தி இதுதான். உங்கள் வாழ்க்கை தோல்விகரமாய் இருந்தால் உங்கள் வாழ்க்கை முடிந்து விடவில்லை. தேவன் எப்பொழுதும் தோல்வியில் முடிக்கிறவர் அல்ல. நீங்களும் நானும் ஜெயிக்க பிறந்திருக்கிறோம். ஜெயிப்பதை தான் தேவன் விரும்புகிறார். God will always end in the positive note. அவர் ஒருபொழுதும் பாதகத்தில் முடிக்கிறவர் அல்ல, அவர் சாதகத்தில் முடிக்கிறார் என்கிற செய்தியை தான் ரூத் புஸ்தகம் சொல்லுகிறது. இந்த ரூத் புஸ்தகத்திலே பல கேரக்டரை நாம் பார்க்கலாம். அவனுடைய எலிமெலேக்கு என்ற நகோமியினுடைய புருஷன், நகோமி, ரூத், ஓர்பாள், போவாஸ் என்று சொல்லி 5 விதமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். அதிலே இவர்கள் எல்லாரும் பெத்லஹேமிலே பஞ்சம் வந்தவுடனே மோவாப் என்கிற தேசத்துக்கு போய்விடுகிறார்கள். மோவாப் தேசத்துக்கு போன பிறகு அங்கு எல்கானா, அவளுடைய கணவன் எலிமெலேக்கு, அவளுடைய மகன்கள் மக்லோன், கிலியோன், இவர்கள் எல்லாம் இறந்து விடுகிறார்கள் என்று ரூத் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் முதல் 4 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அவர்கள் போகிறார்கள், திருமணம் செய்கிறார்கள், பிறகு எப்படியோ வியாதிப்பட்டு இறந்து விடுகிறார்கள். இப்பொழுது 3 பெண்கள் மட்டும் தனியாக இருக்கிறார்கள். நகோமி, ரூத், ஒர்பாள் என்கிற இந்த 3 பேர் மட்டும் தனியாக இருக்கிறார்கள். 10 வருடங்கள் இவர்கள் பெத்லஹேமை விட்டு புறப்பட்டு போய் மோவாப் தேசத்துக்கு போய் 10 வருடங்கள் ஆகிவிடுகிறது. இப்பொழுது அவர்கள் அங்கிருந்து மறுபடியும் பெத்லஹேமுக்கு வரப்போகிறார்கள். இங்குதான் நாம் நம்முடைய செய்தியை ஆரம்பிக்க விரும்புகிறேன். தோல்வியிலிருந்து நீங்கள் எழும்புவது எப்படி, ஒன்றுமில்லாமையிலிருந்து ஆசீர்வாதங்களுக்குள்ளாக நாம் எப்படி கடந்து செல்ல முடியும் என்பதை நாம் பார்க்க போகிறோம். இந்த நகோமியினுடைய வாழ்க்கை அல்லது ரூத்தினுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாத ஒரு நிலைக்கு வந்து விட்டது. ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் கூட இந்த வாழ்க்கையோடு கூட உங்களை இணைத்து பார்த்து கொள்ளலாம். எல்லாம் தோல்வி, தொட்டதெல்லாம் தோல்வி. வேறெங்கோ ஒரு இடத்துல போய் வேறொரு காரியத்தை செய்யலாம் என்று நினைத்தால் அங்கும் கூட தோல்வியாகி விடுகிறது. எதுவுமே நன்மையாக நடக்காத ஒரு நேரத்தில் எப்படி இவர்கள் எல்லாம் நன்மையாய் நடக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு வந்தார்கள் என்பதை நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். ரூத் எழுதின ரூத் புஸ்தகம் 1 அதிகாரம் 5வது வசனத்திலே, பின்பு மக்லோன், கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தனித்தவர்களாக ஆன பிறகு கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்தாள். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இப்பொழுது இருக்கிற நிலை உங்களுக்கு பிடிக்காவிட்டால், இப்பொழுது நீங்கள் ஒரு தோல்வியில் இருக்கிறீர்கள் என்றால், முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது திரும்பி வரும்படி எழும்ப வேண்டியது. அதாவது இன்னொரு வார்த்தையில் நான் சொல்ல போனால், உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்வது. டேக் 100% ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் லைஃப். உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் தான் பொறுப்பு. இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறீர்களோ அந்த நிலைக்கு நீங்கள் தான் பொறுப்பு என்று என்றைக்கு நீங்கள் உணர்கிறீர்களோ அதுதான் நீங்கள் வெற்றியை நோக்கி திரும்புகிற முதல் படி. இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், அநேகர் தங்களுடைய வாழ்க்கையின் தோல்விக்கு மற்றவர்களை காரணம் சொல்லுகிறார்கள், சூழ்நிலை காரணம் சொல்லுகிறார்கள், அவருடைய திருமணத்தை காரணம் சொல்லுகிறார்கள், அல்லது அவருடைய கடந்த காலத்தை காரணம் சொல்லுகிறார்கள்.
கடந்த காலத்தை வைத்து ஒருபொழுதும் எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்க முடியாது. நீங்கள் வெற்றியடைய வேண்டுமானால் நகோமி செய்தது போல திரும்பி வரும்படி எழும்ப வேண்டும். உங்களுடைய வாழ்க்கைக்கான பொறுப்பு உங்களிடத்தில் தான் இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் நன்றாய் இருக்கிறீர்களோ அல்லது மோசமாய் இருக்கிறீர்களோ, இன்றைக்கு நான் எப்படி இருக்கிறேனோ நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ, அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் கடந்த காலத்தில் எடுத்த முடிவுகள் தான் இன்றைக்கு நம்மை இந்த நிலையிலே வைத்திருக்கிறது. சரியான முடிவு எடுத்திருந்தால் சரியான நிலையில் இருந்திருப்போம், தவறான முடிவு எடுத்திருந்தால் தவறான நிலையில் இருந்திருப்போம். வாழ்க்கை என்பது சிறு சிறு முடிவுகளால் ஆனதுதான். நாம் எடுத்த சின்ன சின்ன முடிவுகள் தான் இன்றைக்கு அதனுடைய விளைவுகளை நாம் அனுபவிக்கும்படி செய்கிறது. Every choice has its own consequence. ஒவ்வொரு தீர்மானங்களும் ஒவ்வொரு முடிவுகளும் நமக்கு ஒரு பிரதிபலனை, ஒரு விளைவை ஏற்படுத்துகிறது. அநேக நேரத்தில் நாம் இதை ஒத்துக்கொள்கிறதில்லை. ஒத்துக்கொள்ளாததினால்தான் நாம் நம்முடைய சூழ்நிலையை மாற்ற விரும்புகிறதில்லை. நாம் எதை சகித்துக் கொண்டிருக்கிறோமோ அதை நாம் மாற்ற விரும்ப மாட்டோம். 10 ஆண்டுகளாக ஒரே நாளில் இவர்கள் மரித்து போய்விடவில்லை. கணவனை இழந்து விடுகிறார்கள், மூத்த மகன் இறந்து விடுகிறான், இளைய மகன் இறந்து விடுகிறான். ஆனால் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், அதே இடத்துல ஏதோ அற்புதம் நடக்கும், அங்கேயே இருந்து நம்ம எப்படியாவது நம்முடைய வியாபாரத்தை செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிதான் அநேகர் நினைக்கிறாங்க. ஏனென்றால் மாற்றம் தான் ரொம்ப கஷ்டமானது. மாற நாம் விரும்புகிறதில்லை. நாம் எடுத்த தீர்மானங்களை மாற்றிக்கொள்ள விரும்புகிறதில்லை. நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தோல்வியை அனுபவிப்பீர்களானால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வரை உங்களுடைய தீர்மானங்களை மாற்ற வேண்டும். நான் அதற்காக தான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்னவா இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இப்பொழுது நாம எப்படி இருக்கிறோம்ன்றது உங்களுக்கு தெரியும். ஆனா நம்மளால என்னவா மாற முடியும், நாம என்னவா இருக்க முடியும் என்பது நமக்கு தெரியாது. அதை நீங்கள் செய்து பார்க்கும் பொழுதுதான் உங்களுக்கு தெரியும். வாழ்க்கையில அநேகர் தீர்மானங்கள் எடுக்க தவறி விடுகிறார்கள்.